சுற்றியும் நம்ம காட்டுக்கு வந்து முட்டுக்கல் போட்டாச்சுங்க. சர்வேயரை வச்சு அளந்து முட்டுக்கல்லை போட்ட வெட்டி இப்போ பாருங்கள் இது வருது. பென்சிங் வேலி போகிறதுக்கு ஆட்டோ வருது. ஃபுல்லாக வலை அடிக்கிறதுக்கு 7 அடி முட்டுக்கல் வந்துருச்சு. ரைட்டு நம்ம நட்டு அப்படியே பென்சிங் போட போகிறோம். வாங்க போட்டுகிட்டே பார்ப்போம். முட்டுக்கல் ஏறிக்காச்சுங்க. இந்த சைடு ஒரு 10 கல் நடுவே, அதனால் இங்கே ஒரு 10 கல் இறக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு 10 கல் இருக்கிறாங்க. இந்த சைடுக்கு ஃபுல்லாக பென்சிங் வரப்போகுது. பென்சிங் வந்த வேண்டிய வேறு லெவலில் இருக்கும், பார்க்கலாங்க. இந்த ஃபுல்லாகவே சுற்றியும் கல் நட்டாச்சு. இப்போ வந்து அந்த வலை போடுறாங்க. அந்த சைடில் போட்டாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வீட்டு ஃபுல்லாக பென்சிங் போட்டாச்சுங்க. இது வந்து இங்கே கேட் வரும். சுற்றி இப்படி சுற்றி போய் அந்த லாங் வரையிலும் போட்டாச்சு. நம்மளுக்கு தேவைப்பட்ட செடி எதனாலும் வச்சுக்கலாம். இந்த லென்ட்டில் அப்படியே ஒரு மாரி போய் அப்படியே வருதுங்க. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் போகுது. பார்ப்போம் போய் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இனிமேட்டு தேவைப்பட்ட செடியெல்லாம் வச்சுக்கலாம். பின்னாடிலாம் கொஞ்சம் ஒரு 5 அடி நல்லா இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணாதே இருந்தோம். இப்போ பாருங்க, அந்த நிலமும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடம் தான் செம மாஸ் லொக்கேஷன் வந்துருச்சுங்க. லுக்கே மாறுது. பென்சிங் போடுறதும் இந்தமாரி போடணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான இடமா இருக்குது. சரியான மாஸ் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். உள்ள இடங்க சுற்றி பாருங்கள், செம லுக் வருதுங்க. சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலு. அப்படியே வீடு இந்த 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 போஸ்ட்டில் ஒரு தென்னை மரம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று, அப்படியே தென்னை மரம் வரிசையாக இந்த போஸ்ட்டில் வச்சுட்டே வரலாம். வேறு லெவல் மாசுங்க.